Hello everyone, welcome to my class. Dr. Shobana's notes are now available for MA Tansky syllabus. இப்போ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க 7 பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ட்ராமா, பொயட்ரி, போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர், contemporary literary criticism, language and literature, language and linguistics, travel writing and writings of the marginalized. இந்த 7 பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஸே, பேராகிராஃப், ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இது ஜென்ரல் டான்ஸ்கி சிலபஸில் தான் நான் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். Travel Writing, Unit 2, The Great Hedge of India, written by Roy Moxham. Unit 1ல first 3 chapters of Carl Thompson, அடுத்ததாக Defining the Genreவும் இருக்கும். அது ரெண்டும் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி Unit 5வும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Unit 2, The Great Hedge of India, written by Roy Moxham. ஸோ ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோடு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். பிஃபோர் தேட் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Early life and education பார்க்கலாம். Roy Moxham was born in Evesham, Worcestershire on 13th September 1939. He studied at Prince Henry's Grammar School and later trained as a book and archive conservator at Camberwell College of Arts and Crafts. Schooling grammar school படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ் கலை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிக்கிற காலேஜில் அவர் புக் அண்ட் ஆர்கைவ் கன்சர்வேட்டருக்கு ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அதாவது கன்சர்வேட்டர்னா ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறவர், வேல்யூஸ் தெரிஞ்சு அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறவர் தான் ப்ரொடெக்டர், கன்சர்வேட்டர். இப்போ புக் அண்ட் ஆர்கைவ் கன்சர்வேட்டர் அப்படின்னு சொன்னால் அந்த புக்ஸு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, மேனஸ்கிரிப்ட்ஸு, ஏதோ 1-2 இருக்கிறது, ரேரான பீசஸ், இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி அதை வேற அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கிறது, அதை வேறு மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர் தான் புக் அண்ட் ஆர்கைவ் கன்சர்வேட்டர். அதுக்கு தான் ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காரு. கன்சர்வேட்டர் கேரியர். ஆஃப்டர் குவாலிஃபைங் இன் கன்சர்வேஷன், Moxham worked at Canterbury Cathedral Archives and became senior conservator at Senate House Library. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு கத்தீட்ரல், கேண்டபரி கத்தீட்ரல்லையும் அந்த மாதிரி ஒர்க் பார்த்தாரு. அதுக்கப்புறம் லைப்ரரியிலையும் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் 2005ல் ரிட்டையர் ஆயிருக்கார். Major works. His first novel was The Freelander. His best known book is The Great Hedge of India. நம்ம படிக்கிற இந்த புக் அவரோட பெஸ்ட் நோன் ஒர்க். இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராவல் ரைட்டிங். இது ஒரு லாங் நரேட்டிவ், ஹிஸ்ட்ரி வரலாறும் இருக்குது, ட்ராவல் ரைட்டிங்கும் இருக்குது. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணுறாரு. இதில் சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், கொலோனியல் ஹிஸ்ட்ரியில், அதாவது காலனி ஆதிக்கத்தின் போது நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா. ஹி ஆல்சோ ரோட் டீ, அடிக்ஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் எம்பையர், இப்படியும் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. டீ பற்றி ஒரு பெரிய நரேட்டிவ் எழுதியிருக்காரு. ஓகே. அவுட்லா, இந்தியாஸ் பேண்டிட் குவீன் அண்ட் மீ அப்படின்னு சொல்லியும் ஒரு பேண்டிட் குவீன், இந்தியாஸ் பேண்டிட் குவீன்னா யாருன்னு தெரியும் இல்லையா, கொள்ளையர். என்ன பொதுவாக அந்த நார்த் இந்தியாவில் ஃபூலன் தேவியா இருக்கலாம். ஓகே. ஸோ இந்தியாஸ் பேண்டிட் குவீன் அண்ட் மீன் சொல்லிட்டு ஒரு நாவலும் எழுதியிருக்கிறார். நாவல் அதெல்லாம் லாங் நரேட்டிவ்ஸ். த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வைஃப் அண்ட் த தெஃப்ட் ஆஃப் இந்தியா, எல்லாம் இந்தியா ரிலேட்டடாக அவர் நிறைய எழுதியிருக்கிறார். ரைட்டிங் தீம்ஸ். ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் கலோனியல் ஹிஸ்ட்ரி, எக்ஸ்ப்ளாய்டேஷன், எம்பையர் அண்ட் பர்சனல் என்கவுண்டர்ஸ். ஸோ இவரோட ஒர்க் அதிகமாக கலோனியல் ஹிஸ்ட்ரி பற்றி எழுதியிருக்காரு. காலனி ஆதிக்கத்தின் போது நடந்த வரலாற்று அந்த பதிவுகள் எல்லாம் நிறைய வச்சுருக்காரு. அப்புறம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எப்படி காலனி ஆதிக்கத்தின் போது இந்த ஒயிட் பீப்புள் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க, அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. ஓகே. இந்த புக்குமே கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு புக்கு தான்.
ஆஃபன் பிளெண்டிங் ட்ராவல் ரைட்டிங் வித் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். இவரோட ஒர்க் வந்து ரெண்டையும் கலந்துருக்கும். ட்ராவல் ரைட்டிங்கும் இருக்கும், ஹிஸ்டரியும் சேர்ந்து இருக்கும். வெறும் கம்ப்ளீட் ட்ராவலாக இல்லாமல் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ட்ராவல் சேர்ந்து அவரோட ஒர்க்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் அவரோட ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கொஸ்டின். ரைட் அன் எஸ்ஸே ஆன் த லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ராய் மார்க்ஸம், highlighting his career as a conservator, his travels and his major contributions as a writer. The question. Write an essay on the life and works of Roy Moxham, highlighting his career as a conservator, his travels and his major contributions as a writer. So, introduction. Life and works already நான் கொடுத்துருக்குறேன். So, Roy Moxham's The Great Hedge of India is a striking blend of historical investigation, travel writing and personal memoir. So, இந்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளெண்ட், 3-4 விஷயம் சேர்ந்து கலந்து தான் இருக்குது இந்த புக்கில். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, வரலாற்று விஷயங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, ட்ராவல் ரைட்டிங் இருக்குது, பர்சனல் மெமோர், இவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களையும் ஷேர் பண்ணுறாரு. It covers the forgotten story of the massive inland custom line, a barrier stretching thousands of miles across colonial India, largely composed of a giant thorny hedge. The name is the Great Hedge of India. அதுதானே The Great Hedge of India. ஹெட்ஜ்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஓரம் இருக்கு இல்லையா, ஓரத்துல எல்லாம் போடுற ஒரு மரங்களை தான் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தோட்டங்கள் எல்லாம் ஃபென்ஸாக இந்த மாதிரி மரங்களை வச்சுருப்பாங்க. அது வந்து அதுதான் உரம், அதுதான் பொலின்னு சொல்லுவாங்க. அது அந்த செடிகளை நட்டு வச்சுட்டா அதுதான் அந்த தோட்டத்தோட பவுண்டரியாக காமிக்கும். ஒரு தோட்டங்களாக இருக்கிறப்போ நடுவில் வந்து ஒரு இதெல்லாம் வைக்க மாட்டாங்க, சுண்ணாம்பு சுவரோ இல்லை மண் சுவரோ கட்டடமும் கட்ட மாட்டாங்க. இன்ஸ்டெட் இந்த மாதிரி பேரியர்ஸ் வச்சுருவாங்க. இதுக்கு இந்த பக்கம் ஒருத்தரோடது, அந்த பக்கம் இன்னொருத்தரோடதுன்றது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது 2 பக்கம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹெட்ஜ் வச்சுப்பாங்க. ஓகே, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செடியை வளர்த்துப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பொதுவாக இந்த ஹெட்ஜ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது முள் செடி அந்த மாதிரி வளர்த்துக்குவாங்க, நல்லா அடர்த்தியாக திக்காக வளர்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து it uncovers the forgotten story of the massive inland customs line. இது இந்தியாவுக்குள்ள இருந்த ஒரு கஸ்டம்ஸ் லைன். கஸ்டம்ஸ்னால் தெரியும் இல்லையா, இந்த சுங்கமெல்லாம் வசூலிப்பாங்கல்ல, அந்த இதுதான் இது. இன்லேண்ட் இந்தியா, அதாவது இந்தியாவுக்குள்ள இந்த கலோனியல்ஸ் இருந்தப்போ, அதாவது காலனி ஆதிக்கத்தின் கீழே இந்தியா இருந்தப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய பகுதியை, குறிப்பிட்ட பகுதின்றது ஒரு நீளமான ஒரு பகுதியை பிரிக்கிறதுக்காக இந்த இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாரியர்ஸ் வச்சுருந்தாங்க, இந்த ஹெட்ஜஸ் வளர்த்தாங்க. இந்த ஹெட்ஜஸ் எப்படி இருந்ததுன்னா, இட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் thousands of miles across colonial India. இப்போ காலனி ஆதிக்கத்தின் கீழ் வந்த இந்தியாவையே அப்படி பிரிக்கிற மாதிரி அந்த ஹெட்ஜ் வந்து இருந்தது. லார்ஜ்லி கம்போஸ்ட் ஆஃப் அ ஜயண்ட் தானி ஹெட்ஜ். இந்த ஹெட்ஜ் எப்படி இருந்ததுன்னா, ப்ளம்ஸ் ட்ரீ, அது எல்லாம் அந்த முள் செடிகள்லாம் கலந்து ஒரு கலவையாக இருந்தது. அதை யாராலையுமே கிராஸ் பண்ண முடியாது, மனிதனோ இல்லைன்னா மிருகங்களோ கிராஸ் பண்ண முடியாது. அவ்வளோ அடர்த்தியாக பெரிய பெரிய திக் தானி ஹெட்ஜாக அது இருந்தது. The book not only brings to light the strange monument of imperial control. இது ஒரு கண்ட்ரோலுக்காக தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம உப்பு சத்தியாகிரகம் பற்றி கேட்டிருப்போம். உப்புக்கு அவங்க வரி விதிச்சாங்க. அப்போது உப்பு வந்து பேசிக் நீட், மனுஷனுக்கு எல்லா சாப்பாட்லையும் உப்பு வேணும். அந்த உப்போட அமௌண்ட் வந்து அவங்க காஸ்ட்லியாக அந்த டைமுக்கு அது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அவனோட வருமானத்தில் பெரும்பகுதி உப்புக்கு செலவழிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளுக்கு அவ்வளோ வரி விதிச்சு அவ்வளோ காஸ்ட்லியாக அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை கடத்திடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஹெட்ஜ் போட்டு வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்களோட அந்த கண்ட்ரோல், மனுஷனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க செஞ்ச இந்த விஷயத்தை எடுக்கிறாரு, அதாவது அமுக்கி வச்சிருந்தாங்க, அதை திரும்பவும் எடுக்கிறாரு ராய் மார்க்ஸம் இந்த புக் மூலமா. The book not only brings to light the strange monument of imperial control. இப்போ imperial control காமிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த giant hedge, the great hedge, but also
reflects on the cruelty of British rule on the fragility of historical memory. அப்போ ஒரு எவ்வளோ க்ரூவலாக பிரிட்டிஷ் ரூல் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு காமிக்குது. மெமரி ரொம்ப ஃப்ரெஜைல் தானே, ரொம்ப வீக், நம்ம மறந்துடுறோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரெஜைல் வந்து ரொம்ப வீக்கான விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு அவங்க எவ்வளோலாம் கொடுமை செஞ்சாங்கன்றதை ஞாபகப்படுத்துது. ஓகே, த இன்லேண்ட் கஸ்டம்ஸ் லைன் அண்ட் த சால்ட் டேக்ஸ். இப்போ இதை பற்றி தான் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு படிக்க போகிறோம். The Inland Customs Line was established in the early 19th century by the British East India Company to regulate the movement of taxable goods, especially salt, which was an essential part of the Indian diet. அப்போ என்ன பண்றாங்க, இன்லேண்ட் கஸ்டம்ஸ் லைன், இதை தான் இந்த கிரேட் ஹெட்ஜை தான் அவங்க என்ன சொல்றாங்க, இன்லேண்ட் கஸ்டம்ஸ் லைன்னு சொல்றாங்க. இதை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, ஏர்லி 19th செஞ்சுரியில் இந்த மாதிரி ஒரு முள்புதரை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதாவது அவங்க காலனி ஆதிக்கத்தின் கீழ் வராத இடங்களுக்கும் அவங்களுக்குள்ள வர்ற இடங்களுக்கும் இடையே பிரிவை ஏற்படுத்துற மாதிரி தான் இந்த ஹெட்ஜ் இருக்கு. ஓகே, ஸோ டு ரெகுலேட் த மூவ்மெண்ட் ஆஃப் டாக்ஸபிள் குட்ஸ். அப்போ டாக்ஸுக்குரிய குட்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, வரி வசூலிக்கிறதுக்காக, மக்கள் வந்து கடத்திட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கிரேட் ஹெட்ஜை அவங்க டெவலப் பண்ணாங்க. விச் வாஸ் ஸோ எஸ்பெஷலி சால்ட்டுக்காக தான் இதை முக்கியமாக அவங்க வச்சாங்க. சால்ட்டுக்கு அவங்களுக்கு டேக்ஸ் வந்து ஏகத்துக்கு வருது. உங்களுக்கு மாடர்ன் லண்டன் உருவானதே இந்தியாவிலேருந்து வந்த டேக்ஸ் மூலமானு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவிலேருந்து தினந்தோறும் அவங்களுக்கு பணம் குவிஞ்சிட்டு இருந்தது இந்த மாதிரி டேக்ஸ் மூலமாக. ஓகே, இங்கிலாண்டெல்லாம் சும்மா வளர்ச்சி பெறல, நம்ம தான் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். த சால்ட் டேக்ஸ் வாஸ் டெலிபரேட்லி கெப்ட் ஹை, மேக்கிங் இட் அன்அஃபோர்டபுள் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் புவர் இண்டியன்ஸ். அப்போ சால்ட் டேக்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அப்போ புவர் பீப்புளுக்கு சால்ட் வாங்க காசு இருக்காது அவங்களுக்கு, அது ரொம்ப ஹை ப்ரைஸ்ல இருந்தது. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு உங்களுக்கு ரொம்ப ஹை ப்ரைஸ் அது. டு ப்ரிவென்ட் ஸ்மக்லிங், அப்போ ஸ்மக்லிங் அதாவது கடத்துறதை தடுக்கிற, அதை ஸ்மக்கிள் பண்ணுவாங்களாம். அப்போ அந்த உப்பு ரொம்ப டிமாண்ட் ஆகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அதை கடத்துவாங்க. இப்போ அதனால இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு தான் ஆரம்பத்தில் அவங்க உள்ளே வராங்க, அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுக்குள்ள இந்த கொலோனியல் ரூல் வந்தது எப்படி அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக தான். கம்பெனியாக உள்ளே வந்து தான் இங்கே இருக்க அந்த பிரிவுகளை பயன்படுத்தி அவங்க நம்மளை பிடிக்கிறாங்க. ரைட், ஸோ வந்து பெர்மிஷனோட உள்ள ஒரு கம்பெனி மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்ய தான் உள்ளே வந்தவங்க தான் இங்கிலீஷ் பீப்புள், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். டு ப்ரிவென்ட் ஸ்மக்லிங் த கம்பெனி கிரியேட்டட் அ கண்டினியூஸ் பேரியர் அக்ராஸ் இந்தியா. இந்த ஸ்மக்லிங்கை தடுத்து நிப்பாட்ட, உப்பு வந்து கடத்தப்படுவதை தடுக்கிறதுக்காக தான் இந்த பாரியரை அவங்க உருவாக்குறாங்க. At its height, the line stretched for about 2,300 miles, longer than India is wide. அதாவது இந்தியாவோட நீள அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்ட்ரெச் இந்தியாவோட நீளத்துக்கு அவங்க அந்த 2,300 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த கிரேட் ஹெட்ஜ் இருந்தது. அப்போ இந்த கிரேட் ஹெட்ஜில் என்ன மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இருந்தது, மச் ஆஃப் இட் வாஸ் அ டென்ஸ் ஹெட்ஜ் ஆஃப் தார்னி ஷ்ரப்ஸ், முள்ளா இருக்கும் இல்லையா, முட்புதன்பாங்களே, அது மாதிரி இருந்தது. லைக் இந்தியன் பிளம், இந்த செடி இந்தியன் பிளம்னா அவங்க இதை சொல்றாங்க, அதுனா இழந்த பழம், அந்த மாதிரி. prickly pear, acacia, often reinforced with ditches, stone walls or wooden fences. இடையில வந்து ஒரு வளராத இடங்கள்ல டிச் தோண்டி, பெருசா டிச் மாதிரி தோண்டி இருப்பாங்க, ஸ்டோன் வால்ஸ் வச்சிருப்பாங்க, உடன் ஃபென்சஸ் வச்சிருப்பாங்க. எந்தெந்த இடத்துல மரங்கள் மலையாதோ அந்த இடம்லாம் அப்படி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஹைலி இம்பாசிபிள், அது தாண்டது ரொம்ப கடினமா இருந்தது மக்களுக்கு. இட் வாஸ் மேன்ட் பை மோர் தேன் 12,000 காட்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ். அது மட்டும் இல்லை, இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 12,000, அதை யாரும் தாண்டக்கூடாதுன்னு 12,000 காட்ஸ் வேற நியமிச்சிருந்தாங்க. இவ்வளோ செலவு பண்ணி இதை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் சால்ட் மூலமா வந்திருக்கும்னு யோசிங்க. This hedge was not merely a curiosity. It became a symbol of how deeply colonial power intruded into the most basic needs of life. Salt, a necessity for survival in India's hot climate, was turned into a tool of exploitation. அப்போ இந்த ஹெட்ஜ் வந்து ஒரு பெரிய கியூரியாசிட்டியை தூண்டி விட்டுருது ராய் மார்க்ஸ் மாதிரி ஆளுகளுக்கு. இது வந்து கொலோனியல் பவர் எந்த அளவுக்கு ஆழமா இன்ட்ரூட் ஆயிருந்தது, எந்த அளவுக்கு அவங்க கொடுமைகள் இருந்தது, ஒரு பேசிக் நீட் ஆஃப் பீப்புள், ஒரு அடிப்படை உரிமையை கூட அவங்களோட கொலோனியல் பவர் வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுச்சுன்ற விஷயம் எல்லாமே நம்மளுக்கு இந்த கிரேட் ஹெட்ஜ் மூலமா தெரிய வந்தது.
சால்ட். ஆனால் நிறைய காலம், அதாவது இது வந்து ஏர்லி 19th செஞ்சுரியில தான் கிரேட் ஹெட்ஜ் இருந்தது. பின்னால அவங்களே அதை செய்யலை. அதனால நிறைய பேர் கிரேட் ஹெட்ஜை பற்றி மறந்துட்டாங்க. அதை தான் ராய் மார்க்ஸும் வெளிக்கொணர்றாரு இந்த புக் மூலமா. சால்ட் a necessity for survival in India's hot climate was turned into a tool of exploitation. இப்போ சால்ட் மாதிரி ஒரு பேசிக் நீடை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஹெட்ஜ். இதில் முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன், இந்த ஹெட்ஜை வளர்த்து அதை வந்து திறம்பட இந்த இந்த செடியெல்லாம் வச்சா நல்லா வளரும் அப்படியெல்லாம் சொன்னவர் யாருன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். The hedge was first pieced together in the 1840s but reached its greatest scale under Alan Octavian Hume. ஆரம்பத்தில் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹெட்ஜ் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்கேலுக்கு கொண்டு வந்தது என்னன்னா 1840s. அதாவது 19th செஞ்சுரியில் இதை பெருசாக ஒரு பெரிய விருட்சமாக இந்த கிரேட் ஹெட்ஜை கொண்டு வந்தது வந்து ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இதெல்லாம் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். எ பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட் இந்த நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ். இவர் சிவில் சர்வெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு. நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ்ல அவருக்கு வேலை இருந்தது. Hume was responsible for consolidating and extending the hedge into a formidable living barrier during the 1860s. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தான் இந்த நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணது, அதை ரொம்ப கன்சாலிடேட் பண்ணி இந்த இந்த வேலையை ரொம்ப தெளிவாக செஞ்சவர் ஹியூம். இந்த பேரியரை வந்து 1860s வரைக்கும் கொண்டு போனது அவர் தான். லிவிங் பேரியர் ஆக்கினார். எல்லாம் வெறும் குச்சியா வச்சிருந்தாங்க, ரைட்? வெறும் முள் புதற சும்மா வெட்டி வெட்டி வச்சதெல்லாம் லிவிங் பேரியர். அந்த செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணியும் வந்ததுன்னா என்ன ஆயிடுது, செடிகள் அப்படியே முளைச்சு அப்படியே ஃபுல்லா காடு மாதிரி வளர்ந்துருக்கு. அப்ப லிவிங் பேரியரா இருந்ததுதான் 1860s. He supervised the planting of thorny species, irrigation and pruning to make it nearly impenetrable. அவர் தான் நல்ல இந்த தானி, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கிரேட் ஹெட்ஜை வந்து டெவலப் பண்ணவர் அவர் தான். எந்த மாதிரி ஸ்பீசிஸ் அங்கே வைக்கணும், எதெல்லாம் வந்து மனுஷனை உள்ளவே விடாது, உள்ளே விட்டா அவன் உடம்பே கிழிஞ்சிடுற மாதிரி தான்ஸ் உள்ள செடிகள் அங்கே நட்டு அதை இரிகேட் பண்ணி அதை வந்து பாதுகாத்து, அந்த செடிகளை பாதுகாத்து அதுக்கு காட்ஸ் வச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்தாரு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். Under his management, parts of the hedge grew so dense and high that it resembled a green wall stretching across the countryside. இது ஒரு green wall மாதிரி இருக்கும். வால்னா தெரியும், சுவர் மாதிரி வந்து எழுப்பி வச்சிருந்தாராம் இந்த மரத்தை. Ironically, Hume later became a critic of colonial rule and co-founded the Indian National Congress in 1885. இப்படிப்பட்ட ஹியூம் தான் பின்னால எப்படி மாறிட்டாராம், ஒரு ஐரானிக்கல்னா வஞ்ச புகழ்ச்சியா எதிராக மாறுறாரு. எப்படின்னா கலோனியல் ரூலுக்கு எதிராளியா மாறுறாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸை கோஃபவுண்ட் பண்ணதுல ஒருத்தவர் தான் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஓகே, ஸோ அப்படி சப்போர்ட்டிவாக இருந்தது. பின்னால் அவருக்கே மனசு விட்டு அதுலேருந்து வெளியே வந்து நேஷனல் காங்கிரஸை தோற்றுவித்தவரில் ஒருத்தராக மாறுறாரு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். பட் இஸ் ரோல் இன் என்ஃபோர்சிங் த சால்ட் டாக்ஸ் த்ரூ த ஹெட்ஜ் ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் paradoxical aspects of his career. அப்போ அவரோட கெரியரை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முதல் பாதி வேறு மாதிரி, அங்கே வந்து சால்ட் டாக்ஸ்க்கு அவர் அவ்வளோ உறுதுணையாக இருந்தார். பின்னாடி அதை எதிர்த்த காங்கிரஸ் கூடயே சேர்றாரு. ஓகே, ரெண்டுக்குமான ஒரு பாரடாக்சிக்கல் கேரக்டரா நம்ம ஆலன் ஆக்டேவியன் ஹியூமை பார்க்குறோம். அடுத்ததான் சர் ஜான் ஸ்ட்ராட்ஜி அண்ட் த அபாலிஷன் ஆஃப் த லைன். By the 1870s, criticism of the inland customs line grew stronger both in India and Britain. சரி, இதுக்கு எதிரான கிரிட்டிசிசம் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, பிரிட்டன்லேயே அதிகமாச்சு. இதெல்லாம் ரொம்ப பாவங்க அப்படின்னு அவங்க கண்ட்ரிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இட் வாஸ் காஸ்ட்லி டு மெயின்டைன். ஒரு பக்கம் அது காஸ்ட்லியாகவும் இருந்தது. டிஃபிகல்ட் டு அட்மினிஸ்ட்ரேஷனும் அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா எப்போவுமே அவங்க நம்ம மேலே இறக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கான அதில் இதுவும் இருக்கும், கஷ்டங்களும் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட் 12,000 பீப்புளை வச்சு அதை கண்காணிச்சு அதை மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் இன்க்ரீசிங் seen as an embarrassment to the supposedly modern British administration. பிரிட்டிஷ் அந்த பீப்புளுக்கு இந்த கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல முடியல. மக்கள் எப்படியெல்லாம் போட்டு பாட்டுறீங்களே, கொஞ்சம் மாடர்னான மக்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறப்போ அந்த மாடர்ன் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்த கேள்விகளை எல்லாம் என்ன பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. Sir John Strachey, finance minister of India in the 1870s, recognized its inefficiency and oppressive symbolism. ஸோ அந்த டைம்ல, அதாவது கொலோனியல் பீரியட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த சர் ஜான் ஸ்ட்ராட்ஜி
இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்னா காலனி ஆதிக்கத்தின் போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த ஜான் ஸ்டாச் என்ன பண்ணாரு, இது ஒன்றும் அப்படி ஒன்றும் எஃபிஷியண்ட்டாக இருக்க மாதிரி தெரியலங்க, இது ஒரு அப்ரெசிவ் சிம்பாலிசமாக இருக்கு, அடக்குமுறையை வந்து குறியீடு மாதிரி இருக்கு, வேண்டாம் இது அப்படின்னு சொல்றாரு. இன் 1879 he ordered the abolition of the customs line. அந்த கஸ்டம்ஸ் லைன் என்ன பண்றாரு, அபாலிஷ் பண்றதுக்கு உத்தரவிடுறார். The salt tax itself however remained in place until it was finally abolished by the British in the 1946 after long nationalist campaigns. ஆனால் சால்ட் உப்புக்கான வரி இருந்தது, பட் இந்த ஹெட்ஜை மட்டும் அபாலிஷ் பண்றாங்க. உப்பு வரி எப்போ ரத்து பண்ணுறாங்கன்னா 1946 நம்ம உப்பு சத்தியாகிரகம்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் 50-60 வருஷம் கழிச்சு தான் உப்பு வரி வந்து நீக்கப்படுது. ஆனால் அதுக்கு முதல் ஃபஸ்ட்டு பிளேஸில் அந்த ஹெட்ஜ் வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. தஸ் while the hedge disappeared in the அப்படியே மெதுவாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு காய ஆரம்பிக்குது. அது சில பேர் வெட்டுறாங்க, மக்கள் வெட்டி எடுத்துட்டாரு. வந்து அது வெட்டலாம் முடியாது, அப்புறம் வெட்டி எடுக்கிறாங்க, பாத்வே விடுறாங்க. அப்போது அது டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிருது 19th centuryல. The injustice it embodied lingered well into the 20th century and even inspired Mahatma Gandhi's Salt March in 1930. ஸோ இதுதான் வந்து 1930ல மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துக்கெல்லாம் கொண்டு வழிவிட்டது இந்த கிரேட் ஹெட்ஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ராய் மார்க்சம் சர்ச் ஃபார் த ஹெட்ஜ். இப்போ இந்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சு அந்த ஹிஸ்ட்ரி என்னன்றதையும் ராய் மார்க்சம் எழுதியிருக்காரு அவரோட புக்ல. அவரு இந்த சர்ச் ஃபார் த ஹெட்ஜை சர்ச் பண்ணி ராய் மார்க்சம் போறாரு. ஏன்னா அவ்வளோ ஹியூஜா வளர்த்து அவ்வளோ தூரம் பாதுகாப்பு பண்ண அந்த புஷ்ஷஸ் இன்னும் இருக்கா அப்படின்னு ராய் மார்க்சம்க்கு தெரியல. அப்போ அவர் 1995ல த ஸ்டோரி ஆஃப் த ஹெட்ஜ் மைட் ஹவ் பீன் கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன் இஃப் நாட் ஃபார் ராய் மார்க்சம். ராய் மார்க்சம் மாதிரி அவர் ராய் மார்க்சம் இல்லைன்னா த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா அவங்க செஞ்ச அந்த பெரிய பாதிப்பை மக்கள் மறந்தே போயிருப்பாங்கங்கிறாங்க. In 1995 while working at the British Library he stumbled across a brief reference to it in a colonial document. அவர் ஆக்சுவலாக ஒரு பிரிட்டிஷ் லைப்ரரியில் ஒர்க் பண்ணார்லையே, அந்த டைமில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக தான் இந்த கிரேட் ஹெட்ஜ் பற்றி 1995ல படிக்கிறாரு. ஷாக் தட் சச் அ மேசிவ் ஸ்ட்ரக்சர் ஹேட் வேனிஷ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி he decided to investigate. அது எப்படி உடனே மறைஞ்சு போகும்னு அவருக்கு ஒரு சந்தேகம். இப்போ 40-100 வருஷத்துக்குள்ள அவ்வளோ பெருசாக வளர்த்த ஒரு விஷயம் சுத்தமாக இல்லாமல் போயிருமான்னு இவருக்கு ஒரு சந்தேகம். இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ட்ராவலிங் அக்ராஸ் இந்தியா மார்க்சம் பீஸ் டுகெதர் த ஹெட்ஜஸ் ஃபர்காட்டன் ஜியோகிராஃபி. அப்போ அவர் வர்றாரு, அங்கங்கே ஹெட்ஜோட ஃபர்காட்டன் ஜியோகிராஃபியை தேடி அலைகிறாரு. ஹிஸ் ஜேர்னி லெட் ஹிம் த்ரூ உத்தரப்பிரதேஷ், ஹரியானா அண்ட் மத்திய பிரதேஷ் as he searched for physical remnants and oral memories. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹெட்ஜை தேடி இந்த ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே போகிறாரு. போய் அந்த ஃபிசிக்கல் ரெமினன்ஸ்னா பாக்கி ஏதாவது மிச்சம் சொச்சம் இருக்கான்னு பார்த்து தேடுறாரு. ஓரல் மெமரிஸ், வாய்வழி கதைகள் ஏதாவது மக்கள்கிட்ட இருக்கா, அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி மக்கள் இன்னும் பேசுகிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு போகிறாரு. நூற்றுக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சுனாலும் இருக்கும் இல்லையா, வாய்வழி கதைகள், செவி வழி கதைகள் இருக்கும். அந்த ரெம்னன்ஸ் பாக்கி அங்கே செடிகள்லாம் ஏதாவது இருக்கா, அந்த ஹெட்ஜ் ஏதாவது எங்கேயாவது இருக்கா, தென்படுதான்னு பார்க்க போறார். He found traces of raised embankments and ditches in certain rural landscapes which once supported the hedge. ஒரு சில ditches மாதிரி இருந்தது, ஒரு சில raised embankments மாதிரி இருந்தது எல்லாமே அவர் கண்ணில் வந்து தென்படுது அந்த டைம்ல. ஓகே, எம்பேங்க்மெண்ட்ஸ்னா வால்ஸ், சுவர்களும் வந்து அந்த மாதிரி அந்த சமயத்தில் எழுப்பின சுவர்களோ டிச்சஸ் மாதிரி இருந்ததோ, அவங்க வெட்டி வச்சிருந்த டிச்சஸோ சில சுவர்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் ஞாபகமாக ஒரு சிலது அங்கே இருந்தது. ஓகே, அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது. ஆல்தோ த லிவிங் ஹெட்ஜ் ஹேட் டிசப்பேர்ட். ஆனால் லிவிங் ஹெட்ஜ் இல்லை, மரங்கள் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தான், மனுஷன் கட்டினது தான் இருந்தது, உயிரோட இருந்த மரங்கள் இல்லை. He discovered fragments of earthworks, ruined god posts, அதாவது அவங்க நின்று காட் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ செக் போஸ்ட்னா இருக்கும்ல, காட் போஸ்ட் இருக்கும்ல, அது மாதிரி. and stretches of unusual vegetation that mark where it once stood. இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய வெஜிடேஷன்லாம் இப்போ மக்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் தனிப்பட்ட சொத்தா மாறி இருக்கு, அவங்கெல்லாம் வெஜிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. Marx's detective like quest gave the hedge a renewed place in historical consciousness. ஆனால் மார்க்சமோட இந்த தேடல் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்துது கலோனியல் ஹிஸ்ட்ரியில் அவங்க எந்த அளவுக்கு நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு இந்த விடுதலை கிடைச்சது அப்படிங்கிற உணர்வை வந்து
நமக்கு கொடுக்குது. ஓகே, ரைட். இதுதான் இந்த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா. அவருக்கு பெருசா ஒரு லிவிங் இது பேரியர்ஸ் கிடைக்கல. இன்ஸ்டெட் ஸ்டோன் ரெமினன்ஸ், இந்த வால்ஸ், ஓகே, இந்த மாதிரி தான் கிடைச்சது அவர் தேடல்ல. ஓகே, தீம்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த ஸ்டோரி, இந்த நரேட்டிவ், லாங் ப்ரோஸ் நரேட்டிவோட தீம் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தா கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு காலனி ஆதிக்கத்தில் அவங்க எந்த அளவுக்கு நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஹெட்ஸ் வந்து ஒரு குறியீடு தான், சிம்பிள் தான் அது ஹெட்ஜேவும். ஹவு டீப்லி த பிரிட்டிஷ் ராஜ்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்டர்ஃபர்ட் இன் எவ்ரி இந்தியன் லைஃப். ஒவ்வொரு தனி இந்தியனோட வாழ்க்கையிலையும் அவங்க விளையாடி இருக்காங்க. உப்பை வந்து டாக்ஸ் போடுறது மூலமா, டேர்னிங் அ நெசசிட்டி லைக் சால்ட் இன்டு அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அப்ரெஷன். அவங்கள அமைக்க வைக்கிறதுக்கு, அவங்கள அடக்குமுறைக்கு ஆளாக்குறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற உப்பை ஒரு வெப்பனை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. Forgotten history. Despite its large scale, the hedge was erased from collective memory, reflecting the selective preservation of history. அப்போ ஒரு ஹிஸ்டரி, ஒரு மறந்து போன ஒரு வரலாற்று பதிவை நம்மளுக்கு கொடுக்குது. Paradox of empire. Figures like Alan Octavian Hume illustrate the contradiction of colonial administrators who could both enforce and later oppose imperial justice. இந்த கதை மூலமா, இந்த நரேட்டிவ் மூலமா நம்ம இன்னொரு விஷயம், பாரடாக்சஸ், ரெண்டு வெவ்வேறு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் எடுக்கிறாரு. யாரு? ஆலன் ஆக்டேவியம் ஹியூம். இந்த கிரேட் ஹெட்ஜை உருவாக்குனவரும் அவர் தான், கடைசியில இதுக்கு எதிராக போரிட்டவரும் அவர் தான். Travel and discovery, அதுவும் தீம் தான். The book is as much about Moxham's personal journey across modern India as it's about colonial history. எந்த அளவுக்கு colonial history பேசுறாரோ அதே மாதிரி நார்தன் இந்தியாவில் அவர் பண்ண அந்த பர்சனல் ஜேர்னியில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த புக் வந்து ஷேர் பண்ணது. ஓகே, கன்க்ளூஷன். The Great Hedge of India is both a recovery of lost history and a meditation on an empire. ஓகே, ஸோ இந்த புக்கை வந்து எப்படி பார்க்கலான்னா, லாஸ்ட் ஹிஸ்ட்ரி, தொலைந்து போன ஒரு வரலாற்று பதிவை திரும்ப எடுக்கிறாரு. ஒரு எம்பையர், அதாவது இந்த பிரிட்டிஷ் கொலோனியல் எம்பையரை பற்றிய ஒரு நம்மளுக்கான எண்ணங்களையும் அது தருது. இட் ரிவீல்ஸ் ஹவ் அ பிசேர் லிவிங் பேரியர் ஒன்ஸ் ஸ்ட்ரெச்ட் thousands of miles. ஏன்னா 2000 மைல்ஸ்க்கு இருந்தது தான் அந்த பேரியர். இட் வாஸ் யூஸ் டு என்ஃபோர்ஸ் த சால்ட் டேக்ஸ் அண்ட் டீப்பன் கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எந்த அளவுக்கு மனுஷங்களை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த நரேட்டிவ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸ்டெண்டட் அண்டர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், abolished in 1879 by Sir John Strachey and rediscovered in fragments by Roy Moxham, the hedge remains a powerful reminder of the hidden cruelties of empire. So இந்த கதையில ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவர் தான் இந்த லிவிங் பேரியரை உருவாக்குனவர், அதை அபாலிஷ் பண்ணவர் சர் ஜான் ஸ்டாச்சின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ராய் மாக்ஸம் இதை நம்மளுக்கு திரும்பவும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த கதையை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாருன்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். By restoring its memory, Moxham ensures that this strange yet significant chapter of history is no longer buried in silence. ஸோ இந்த ஒரு முக்கியமான வரலாற்றில் ஒரு முக்கியமான பதிவை மறந்து போகாம பார்த்துக்கிட்டாரு மாக்ஸம் இந்த நரேட்டிவை எழுதினது மூலமா. ஓகே, hope you understood. Thank you for watching. Subscribe for more such videos.